கூச்சானூர் பெரிய ஏரி அருகே தென்னந்தோப்பில் திடீர் தீ விபத்து. அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் 6 ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த காய்ந்த ஜம்பு மற்றும் 80க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் எரிந்து சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கூச்சானூர் கிராமத்தில் கூச்சானூர் பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியின் அருகாமையில் அழகேசன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளது. ஏரியின் அருகாமையில் உள்ள காரணத்தால் இவரது நிலம் முழுவதும் சுமார் 5 ஏக்கர் அளவில் ஜம்பு வளர்ந்திருந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக வாட்டி வந்த வெயில் காரணமாக காய்ந்து சருகாக காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் சிகரெட் துண்டுகளை வீசியதில் காய்ந்த ஜம்பு தீப்பிடித்து எரிய துவங்கியது. சிறிது நேரத்தில் மளமளவென பரவி சுமார் 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த ஜம்பு முற்றிலும் எரிய துவங்கியது. சுமார் 20 அடி உயரம் வரை தீ எரிந்ததால் நிலத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களில் இருந்த சருகுகள் தீப்பிடித்து தென்னை மரங்களும் எரிந்தன. கிராமத்திலிருந்து ஏரிப்பகுதியில் அதிக வெளிச்சத்தை கண்ட கிராம மக்கள் எரிப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது தென்னந்தோப்பு எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஏரியை தாண்டி தீயணைப்பு வாகனத்தை எடுத்து செல்ல முடியாத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மட்டும் சென்று மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இதில் தென்னந்தோப்பில் இருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் தீக்கு இரையாகின. கிணற்றில் இருந்த மின் மோட்டார், மின்வயர் பைப்புகள் உட்பட அனைத்தும் எரிந்து சேதமானது. இவரது நிலத்திற்கு பக்கத்தில் உள்ள அழகேசன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் நிலத்தில் இருந்த 10 தென்னை மரங்களும் எரிந்து சேதமானது. கடந்த 12ஆம் தேதி போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனை அருகே இதேபோல் தென்னந்தோப்பில் தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் இதேபோல் தென்னந்தோப்பு தீப்பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலத்தில் காய்ந்த சருகுகள் உள்ள பகுதிகளில் சில தீய விஷமிகள் செய்யும் சம்பவங்களால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.